நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது. நான் இருக்கின்றேன், பயம் கொள்ளாதே. எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். வருடங்கள் பல ஓடி போனாலும் உன் பிரார்த்தனைகள் தவமாயின. அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன். நல்ல பலனது. நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகின்றேன். உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும். மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி. மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? கவலையோடு அதனை நீ பெற முயன்றால் அதன் சக்தி குறைந்துவிடும். நான் இருக்கின்றேன், பயம் கொள்ளாதே. வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கும். உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்றுக்கொள்ளாதே. அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன். புரிகிறதா? மகிழ்ச்சியாக பெற்றுப்பார். அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன். பயப்படாமல் இரு. தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது. உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். எது செய்தாலும், ஏது பேசினாலும், என்ன செய்து கொண்டு இருந்தாலும், எங்கே போனாலும், எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும், பேச வேண்டும், கேட்கவும் வேண்டும். உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் தான் இது சொல்கிறேன். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும். என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய். பயப்படாது இரு. நான் வருவேன் உனக்காக. எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது. அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே. மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும். நல்லது நடக்கும். சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு. நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரிரி போல சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அதனால் உன் மனம் அதையே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்து விட்டது. வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன. சரிதானே? கவலையப்படாதே. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன். பெறுவது மட்டுமல்ல அன்பு, கொடுப்பதும் தான் அன்பு. என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். சுற்றி நடப்பவைகளை, வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன். சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய். தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும். கவலைப்படாதே, எல்லாம் தெளிவாகும். உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது. தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது. ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி சென்று கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள். நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள். இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா? அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா? அது என்ன கப்பல்? அதுதான் மனம் என்ற கப்பல். அப்படி எது சென்றது? நம்முடைய புத்தி என்ற துடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம்.
அதில் என்ன இருக்கின்றது? சினம் என்ற சரக்கு இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது? அது எங்கே போகிறது? வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன ஆச்சு? காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது. பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள். நிச்சயம் நீ தப்பிக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம். பயமின்றி சொல், நன்மையாகவே சொல். நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு. படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும். அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார். படைத்தது நான் தானே, உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று. நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. நீ கவலையை கொள்ளாதே. இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு. மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். கவலைப்படவே மாட்டாய். நான் இருக்கின்றேன் உன்னோடு. எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன். அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே. நீ அதை சென்று அடையப் போகின்றாய். உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு. அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார். சென்று பார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். அந்த மனிதனை அளிக்கும் 3 எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக் கொள்ளாதே. மிகவுமே மோசமானது. நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம். அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம். எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். தீப ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து இருக்கப் போகின்றது. ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே மாறப்போகின்றது. உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது. நீ எத்தனை நாட்களாக தவம் இருந்தாய். நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று. அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் நீ. உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது என் மீது சத்தியம். இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறப்போகின்றது.
1000 ஆசைகள் உனக்குள்ளே நிறையவே புதைந்து கிடக்கிறது. உன்னுடைய 1000 ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய். உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய். உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது. நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி. உன்னுடைய வாழ்வில் விளக்கு ஏற்றிவிட்டேன். தீப ஒளியில் இருள், உன்னுடைய இருள் எல்லாமே விலகப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது. தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம், அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன். இனி சென்று கொண்டே இரு. நீ போகும் பாதை சரியானதுதான். நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன். நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது. அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். விரைவில் அதை உன் கையில் வந்து சேர்ப்பேன். தயாராக இரு. என்னை காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள். நான் உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன நடக்கிறது? உன்னுடைய பிரச்சனை என்ன? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்லை துன்பக்கடலில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமேவற்றையுமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே. நான் உன்னுடனேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்து விட முடியாது. நீர் எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரி. உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்கப் பெறுவாய். இது எனது சத்திய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா? பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுதும் இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ எங்கு வேண்டுமானாலும் பார். என் ரூபத்தை நீ காணலாம். உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. எனது அருளும் ஆசையில் யாரும் ஒன்றுதான். எனது பக்தர்களை பிரித்து பார்க்காதவன் நான். நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டிரு. என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும். நல்லதே நடக்கும். எனது அன்பு குழந்தையே, நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம். காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறது. பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது. வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது. சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா? அது போலத்தான் உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்கள். ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள். அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது. காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள். உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே, என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மருந்தாக இருக்கும். வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு, உன்னுடைய கர்மா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு. நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும்.
நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள். இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை. இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும். அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டு கொண்டே இருங்கள். இது நடந்தே ஆக வேண்டும், இதை சரி செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும். இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிகப்பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும். இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது. அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா? உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக் கொண்டே இருப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்க போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல மறவாதீர்கள். உங்களை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய முழுமையான லீலைகள் நமக்கு தெரிய வரும். என்றுமே அது உங்களை கைவிடாது. உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும். உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான். என்ன அப்பா, எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள். எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார். ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும். உடனடியாக நடக்க வேண்டும் என்றால் அது நடக்காது. சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான். நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு, தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை. நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார். விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு செவி வழியாக கொடுக்கப் போகிறேன். அதை கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இந்த மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான். அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள், குழப்பங்கள் எல்லாம் நிகழும். அதை பார்த்து நீ பயப்படாதே. உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம். அப்பொழுதும் நீ பயப்படாதே. அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சியே சரியாக இல்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள், வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கின்றன. அதில் நீ வெற்றிக்காக போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள். தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும். உன் வீடு தேடி வரும். கவலையே படாதே. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று. உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன். உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன். எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும். அதிலிருந்தே நீ தெரிந்து கொள். எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியமாக வைத்துக்கொள். சந்தோஷமாக வைத்துக்கொள்.
நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான். ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன். வந்து உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுவதுமாக இருப்பேன். அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார். அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு, மகிழ்ச்சியோடு இரு. எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும். அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விடாதே. ஒரே ஒரு தீபமேற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று. மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வும் இனிக்கும், உன் வீடும் ஜொலிக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும்.